ரெண்டாவது அதிகாரம். முன்னாடி ஒன்னாவது அதிகாரம் சொன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தண்ணி தர, உலகத்துக்கு தண்ணி தர வான் சிறப்பு பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் கடவுள் வாழ்த்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஓகேவா? எங்களுக்கு எங்கேருந்து அந்த ஸ்பார்க்லாம் அதிகமாக உண்டாச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த குரல் தான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி. இதில் பார்த்துட்டு தான் வச்சேன் நம்ம இத்தனை நாள் எப்படி படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு மாற்றினப்போ எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போக இதோட எக்ஸ்டென்ஷன் தான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 720 திருக்குறள் வரைக்கும் படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபர்தராக படிக்கணும் அப்படிங்கிறத விட இந்த ரீஅரேஞ்ச் ரொம்ப முக்கியம்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட எப்படி படிக்கணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறது எங்களோட ஐடியா. அப்போ இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேல் பார்த்தோம்னா இப்போ இவங்க இங்கே நிற்கிறாங்க. இப்போ 5 வயசு குழந்தை இப்படி நிற்குமாங்கிறது நமக்கு ஒரு கேள்வி தான். பட் ஆனால் இவங்க பார்த்தோம்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் பொருள் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் இவங்களுக்கு அந்த பொருள் எல்லாம் புரியும். அதனால இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இன்னும் 2-3 வருஷங்கள் தான் இவங்க நம்ம சொல்லி பேச்சு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, இவங்க விளையாட்டு ஸ்கூல் அப்படின்னு இப்போ இவங்க பார்த்தோம்னா எல்கேஜி யூகேஜி அப்போ 1 மணிக்கு கூட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தா 4 மணிக்கு மேலே தான் கூட்டு வர முடியுதுங்கிறதுனால அந்த டைம் என்ன ஆகுது, ரொம்ப ட்ரையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இந்த போவோம். உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறையா வரும் நினைக்கிறேன். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 குறள்கள் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். கடவுள் வாழ்த்துக்கு வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், தாள் அடி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியிருப்போம். அப்படின்னா ஒருத்தருடைய திருவடியை வணங்குறது அல்லது அவரை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ உங்களுக்கு இப்போ கடவுள் வாழ்த்தை நான் வந்து ஒருத்தவங்க காலில் விழுக மாட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறதா வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்லியிருப்போம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்னன்னா அதே மாதிரி தான் இங்கே இந்த வான் அப்படின்னா வானம். ஓகேவா? வானம். இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா நின்று. நின்றுனா நிலையாக இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்று, இப்ப நின்றுக்கு ஆப்போசிட் இன்று, நிலையாக நின்று. இன்றுனா இல்லாம போச்சுனா அப்படிங்கிறதா வார்த்தை. சரியா? அப்ப இதுல வந்து ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றோம்னா அதுல எப்படி தாள் அடி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வந்துச்சோ அதே மாதிரி வந்து என்ன ஆகும், நின்று இன்று அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிறைய வரும். அதனால என்ன பண்ணிக்காங்க, நின்று அப்படின்னா நிலையான, அதுக்கு ஆப்போசிட் என்னது இன்று. நின்று, நின்றுனா நிலையான. அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து இன்று. இன்றுனா என்னது, இல்லாமல் போனால் அப்படிங்கிற மாதிரி, இல்லாம போச்சுங்கிறத இன்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இப்ப இந்த வார்த்தையை பிரதானப்படுத்தணும் அப்படிங்கறக்காக இங்க வந்து என்ன பண்றோம், வான் சிறப்புக்கு எல்லாருமே வான் இன்று அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா வான் யாரு, யாரை பத்தி பேசுறோம், வான். இந்த இடத்துல தான்னு பிரிச்சிருப்போம் யாரு அப்படிங்கிறதுக்கு. சரியா? இந்த மாதிரி பிரிச்சிருப்போம். இங்க இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 2 வார்த்தை, ஒன்று நின்று நிலையா தொடர்ந்து அப்படிங்கிறது, இன்று அப்படின்னா இல்லாம போச்சுன்னா அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம குறளுக்கு போவோம். இந்த குறளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் செமையா இருக்கும். பார்ப்போம். இங்க ஆரம்பிக்கலாம். அதிகாரம் 2. அதிகாரம் 2 வான் சிறப்பு. சூப்பர். நின்று உலகம் வழங்கி வருதலாம், தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நாங்க இங்க வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் அப்படி பிரிக்கல. வான் நின்று உலகம் வழங்கி வருதலான், தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று அப்படின்னு பிடிச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த வானத்தை பத்தி தான் இங்க சொல்றாங்க. இந்த வானம் நின்று உலகம் வழங்கி வருதலான், உலகத்துக்கு அது தொடர்ந்து என்ன ஆகுது, தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே வருது. அப்படி வர்றதுனால தான் தான், அப்படி வர்றதுனால தான் தான்ங்கிறது இந்த வான் தான். இந்த தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று, தான் தான் சொல்ல முடியாது, தான் அமிழ்தம். அது வந்து அமிழ்தமா இங்க வந்து என்ன ஆகுது, உணர்த்துது. அமிழ்தம் அப்படிங்கிறத உணர்த்துது. இந்த வானம் உலகத்துக்கு தொடர்ந்து நின்று வழங்கி வருதலான், வழங்கி வருதுனாலதான் அது வந்து என்னது, இந்த தான்ங்கிறது இந்த வானத்தை தான் சொல்றாங்க. தான் அமிழ்தம், இந்த வானம் வந்து அமிழ்தம் அப்படிங்கிறது என்னது, நமக்கு வந்து உணர்த்துது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க இதை பிரிச்சு படிச்சு பாருங்களேன். வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் அப்படிங்கிறதுக்கும் வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் செய்யறது யாரு, வானம். என்ன செய்யுது, நின்று உலகம் வழங்கி வருதலான், உலகத்துக்கு நிலையா தொடர்ந்து வழங்கி வருது. என்னத்த, மழை. அப்படி வர்றதுனாலதான் என்ன ஆகுது, அது தான் மழை வந்து தான் அமிழ்தம் என்று எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது, உணர்த்துது. ஓகேவா? இது எப்படி இருக்கு, இதுதான் அந்த பிரிச்சு படிக்கிறதோட இல்ல பொருள் புரிஞ்சு படிக்கிறதோடைய எஃபெக்ட். இப்ப வர்ணியா சொல்லுவாங்க பாருங்க, அந்த வர்ணியா படிக்கலாம். வான் நின்று உலகம்
யாரு என்ன செய்யறாங்க? அவங்க அவங்க எப்படி ஆகுறாங்க? ஓகேவா? அப்ப வானங்கிறது தொடர்ந்து வழங்கி வரதுனாலதான் அதை நம்ம என்னங்கிறோம் அமிழ்தம்னு சொல்றோம். அது நின்று வச்சுன்னா என்ன ஆயிடுவோம், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் என்னது இன்றியமையாத ஒண்ணுங்கிறதுனாலதான் அதை நம்ம அமிழ்தம்னு சொல்றோம். அப்ப இது இப்படி பிரிச்சு படிக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதை நாங்க ட்ரை பண்ணிக்கிறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் ஒண்ணு, தான் அமிழ்தம் என்று உணர பற்று. இதுல சென்டென்ஸ் பிரிக்கும் போது பார்த்தா இங்க வந்து நிறுத்திடுவோம், இங்க லைட்டா கேப் மட்டும். அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அது வான் நின்று உலகம் வழங்கி வருதலான், தான் அமிழ்தம் என்று உணர பற்று. சூப்பரா. இப்ப அடுத்த ரெண்டாவது குரல் பாருங்க. இது 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 வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நாம எப்படி படிச்சிருப்பாங்கன்னு சொல்றோம், அல்லது நாங்களே உங்களுக்கு வந்து 3 வயசுல இப்படிதான் சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா? அதை இப்ப எப்படி மாத்திருக்கோம்னு சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவோம்னா என்ன, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இப்படிதான் நாம முன்ன படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்க இது எப்படி மாறுதுன்னு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கி ஒண்ணு. துப்பார்க்கு துப்பு, துப்பார்க்கு துப்பு, ஆயதும் மலை. எப்படி படிச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பு ஆயதும் மலை. அப்படி படிச்சிருக்கோம். இல்ல அது ஃபர்ஸ்ட் இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் படிச்சோம் அப்படிங்கறதுக்காக துப்பார்க்கு துப்பு ஆயதும் மலை அப்படி வந்து படிச்சிருக்கிறோம். ஓகே, ஏன்னு கேட்டோம்னா துப்பார்க்கு அப்படின்னா உணவு உண்பவர்களுக்கு. அப்ப இங்க ஒரு துப்பார்க்கு இருக்கு, இங்க ஒரு துப்பார்க்கு இருக்கு. ரெண்டுக்குமே என்னதான் பொருள், உணவு உண்பவர்களுக்கு. ஓகேவா? துப்பு, இங்க ஒரு துப்பு இருக்கு, இங்க ஒரு துப்பு இருக்கு. ரெண்டுக்குமே என்னதான் அர்த்தம், உணவு. அப்ப உணவு உண்பவர்களுக்கு உணவு, உணவு உண்பவர்களுக்கு உணவு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆய. ஆயனா என்னது, சிறந்த. சிறந்த அப்ப என்னது, வெரி குட். ஓகேவா? அப்ப துப்பார்க்கு துப்பு ஆய அப்படின்னா என்ன, சிறந்த உணவு. யாருக்கு, துப்பார்க்கு உணவு உண்பவர்களுக்கு சிறந்த உணவை துப்பு ஆக்கி உருவாக்கி. ஓகேவா? அப்ப உணவு உண்பவர்களுக்கு சிறந்த உணவை உருவாக்கி. நம்மளால தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, உணவை சமைக்க முடியாது. அப்ப சிறந்த உணவை சமைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது இல்லையா, அதானது துப்பார்க்கு துப்பாய், சிறந்த உணவை உருவாக்கி. ஓகேங்களா? துப்பாக்கி. ஓகேவா? துப்பார்க்கு அதே உண்பவர்களுக்கு துப்பு உணவாக, ஆயதும் அப்படின்னா ஆவதும். அப்ப என்னது, இங்க உணவு உண்பவர்களுக்கு சிறந்த உணவை உருவாக்கியும் அதே உணவு உண்பவர்களுக்கு உணவாக ஆவதும் மலை. இங்கதான் இந்த ஆயதும் அப்படின்னா ஆவதும், ஆவதும் அப்படிங்கறதான் பொருள். ஓகே, ஆயதும் அப்படின்னா ஆ வ து இம், ஆவதும் மலை. இப்ப புரியுதுங்களா? அப்ப என்ன, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி உணவு உண்பவர்களுக்கு நல்ல உணவை உருவாக்கி, துப்பார்க்கு துப்பு அதே உணவு உண்பவர்களுக்கு உணவாகவும், ஆயதும் ஆவதும் மலை. இத பார்க்கும்போது ஆஹா இது என்ன பாரு, இந்த இடத்துல ஆயங்கிறது சிறந்த, அது இங்க ஆயதும் அப்படிங்கும் போது ஆயத்தூவும் அப்படிங்கிறது சேர்ந்து என்ன ஆகுது, ஆயதூவும் அப்படின்னா ஆவதும் அப்படின்னு பொருள். நல்லா இருக்குங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது தான் நாங்கள் இதை இல்லை 72ல் நிறுத்திட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம், 72மே இந்த மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை ஆரம்பிச்சுக்கிறோம். சரிங்களா? அது என்னது, துப்பார்க்கு படிங்கடா கலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி. சென்டென்ஸ் 1. துப்பார்க்கு துப்பு நல்ல இது நல்ல உணவை உருவாக்கி உணவாகவும், ஆயதும் மலை. ஆயதும் மலை. நல்ல உணவை உருவாக்கி உணவாக ஆவதும் மலை. நல்லா இருக்கா? இத நானும் இது வரைக்கும் படிக்கும்போது எப்படி தான் படிச்சிருப்பேன், துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இப்படிதான் ஃபர்ஸ்ட் படிச்சிருப்போம். ஆனா இப்ப படிக்கும்போது எப்படி இருக்கு, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பு ஆயதும் மலை. அப்ப உண்பவர்களுக்கு உணவு ஆவதும் மலை. எப்படி பொருளோடய வந்துருதா? அப்ப இதுக்காக நீங்க இந்த குறளை இப்படி படிக்கும் போது இதுக்காக பொருளுக்காக திரும்ப போக வேண்டியது இல்லை. என்ன ஆகும், குறள்ல இருந்தே நம்ம அந்த பொருளை கொண்டு வந்துட முடியும். நல்லா இருக்குங்களா?
ஓகே, முதல் 2 குறளை பார்த்துடலாம். சொல்லுங்கடா. வான் நின்று உலகம் வழங்கி வருதலாம், தான் அமிர்தம் என்று உணர பார்த்தேன். இங்க லைட்டா கமா மாதிரி யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். சரி, இங்க லைட்டா நிறுத்திட்டு இதை முடிக்கிறோம். அதே மாதிரி இங்க லைட்டா நிறுத்திட்டு இதை முடிக்கிறோம். மொத்தம் 2 சென்டென்ஸ் தான். அடுத்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, ஒரு சென்டென்ஸ். துப்பாக்கு துப்பே, ரெண்டாவது சென்டென்ஸ். ஆயதோ மலை, மூணாவது சென்டென்ஸ். ஓகேவா? அடுத்து மூணாவது குறள் பார்க்கலாம். தேங்க் யூ. அடுத்து மூணாவது குறள். வின் இன்று பொய்ப்பின் விருநீர் வீருலகத்துள் நின்று உடற்றும் பசி. நீங்க கவனிச்சிருப்பீங்க, சரியா? நான் முன்னே சொல்லியிருப்பேன், இந்த அதிகாரம் ஆரம்பிச்சிச்சுன்னா நின்று இன்று ரெண்டையுமே பார்த்துக்கங்க. நின்றுனா நிலையான, இன்றுனா இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப பாருங்க, அப்பவே சொல்லியிருப்போம் வான் நின்று. அப்ப வானுங்கிறது நிலைச்சு நின்றுச்சுன்னா, நிலைச்சு நின்று உலகம் வழங்கி வருதலான் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்க பாருங்க, வின் அதே வான் தான். வானுக்கு இன்னொரு பேர் வின்னு சொல்லுவோம். ஓகேவா? வின் இன்று இல்லாம போச்சுன்னா வான், சரி, வின் இன்று பொய்ப்பின். மழை பெய்யாம நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெய்யாம பொய்த்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வானம் பொய்த்துருச்சுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அப்ப வின் இன்று மழை பெய்யாம பொய்த்து போச்சுன்னா விரிநீர் பரந்த நீரை உடைய கடல். ஓகேவா? விரிநீர்னா பெரிய கடல், அகன்ற கடல், அதானது விரிநீர். ஓகேவா? வியன் உலகத்து அப்படின்னு இங்க முடிச்சுக்கிறாங்க. இப்ப பாருங்க, வியன் உலகத்துள். ஓகேவா? அப்ப இவ்வளவு பெரிய கடலால் சூழப்பட்ட உலகத்துள், ஓகேவா, நின்று உடற்றும் பசி. அப்ப என்ன ஆகிடும்? மழை மட்டும் பெய்யாம போச்சுன்னா இவ்வளவு பெரிய கடலால் சூழப்பட்ட, கடல்ல தண்ணி தானே இருக்குது. ஓகேவா? இவ்வளவு பெரிய கடலால் சூழப்பட்ட இந்த பூமிக்குள்ள பசி என்ன ஆயிடும்? உடற்றும் பசி. பசி நிலையா நின்றோம். அப்ப பசி பட்டினி பஞ்சம் வந்துடும். நீங்க நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், கடலுக்குள்ள அவங்க சிக்கிடுவாங்க, பார்த்தா குடிக்க தண்ணி இருக்காது. சுத்தியும் தண்ணி தானே இருக்குது, குடிச்சிட முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான் என்னது இந்த கான்செப்ட். அப்ப இவ்வளவு பூமியில கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 29-70% மேல தண்ணி இருக்குது. அவ்வளவு சதவீதத்துக்கு மேல தண்ணி இருந்தாலும் இந்த மழை வரல அப்படின்னா என்ன ஆயிரும்? பசி பஞ்சம் பட்டினி என்ன ஆயிரும்? நிலைச்சு நின்றுரும். இந்த மழை இன்று மழை இல்லைன்னா பசி நின்று உடற்றும். பசி நிலையா இருந்து என்ன பண்ணணும்? வாட்டி வதைக்கணும். இப்ப இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நம்ம வான் நின்று உலகம் அப்படின்னு படிச்சதுக்கு வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் அப்படி பிரிச்சு படிச்சோம். இப்ப அதே பாருங்க, வின் இன்று பொய்ப்பின் மழை இல்லாம பொய்த்து போச்சுன்னா விரிநீர் வியன் உலகத்துள், இவ்வளவு பெரிய கடலால் சூழப்பட்ட உலகத்துள் நின்று உடற்றும் பசி. இங்க இல்லாம போச்சுன்னா பசி நிலையாயிடும். எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்க்க தான் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா நீங்களே இதை பண்ணிக்காங்க, ஃபாலோ பண்ணி. இப்போ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு புரியுமான்னு கேட்டோம்னா கஷ்டம். ஆனால் என்ன பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வான் நின்று உலகம் அப்படிங்கிற பதிலாக வான் நின்று உலகம் வழங்கி வருதலாம், தான் அமிர்தம் என்று உணர பார்த்தேன். அவ்வளவுதான். என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நாம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நம்ம இப்படி நல்லதை சொல்லி கொடுத்தோம்னா அல்லது நல்லபடி சொல்லி கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அது அதன்படி ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதோட முயற்சி தான். இப்போ இதை எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2-3 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் முதல் குழந்தைக்கு பார்த்தோம்னா இதை ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் 2வது குழந்தைக்கு என்ன பண்ணல, இதை ஆர்டர் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. இப்போ நாங்கள் இதெல்லாம் சேவ் பண்ணி இருக்கிற ஒரு காரணம் என்னன்னா, இதை நாங்கள் திரும்ப நம்ம பார்க்குறக்கோ அல்லது எங்கள் குழந்தைங்களுக்கு திரும்ப சொல்கிறதுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அது உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகட்டுங்கிறது தான். சரியா? வின் இன்று பொய்ப்பின், வானம் இல்லாம மழை பெய்யாம பொய்த்து போச்சுன்னா விரிநீர் வியன் உலகத்து உள், வியன் உலகத்து அங்க இருக்கு, வியன் உலகத்துள் பூமியில், அதான் என்னது வியன் உலகத்துள் நின்று உடற்றும் பசி. இதை கேட்கும் போதே நமக்கு பொருள் சொல்லிடலாம் இல்லையா? ஏன்னா நீங்க 10 குறள் 100 குறள் 1000 குறள்னு சொல்லி போகும்போது என்ன ஆயிரும், அந்த குறள்களை மறையறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி போகும்போது நமக்கு என்ன ஆகாது, மறக்கவே மறக்காது இல்ல. வின் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்துள் நின்று உடற்றும் பசி. இங்க பாருங்க, இந்த இடத்துல லைட்டா கமா தான் முடிக்கும். கமா கொடுத்து இங்க முடிக்கிறோம், ஏன்னா இது ஒரு சென்டென்ஸ்.
விரிநீர் வியனுலகத்துள் இது 2வது சென்டென்ஸ். நின்று உடற்றும் பசி 3வது சென்டென்ஸ். படிங்கடா கால சத்தமா. வின் ஈன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்துள் நின்று உடற்றும் பசி. அவ்வளவுதான். சரிங்களா? வின் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்துள் நின்று உடற்றும் பசி. நான் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போது சொல்லியிருப்பேன். இந்த அதிகாரத்துல நமக்கு நிறைய அந்த மாதிரி ஸ்வீட் இருக்கும். ஓகேவா? அடுத்து இதை பாருங்க. 4வது. ஏரின் உளார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால். இதை இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா ஏரின் உளார் உழவர். நான் என்ன சொல்றேன்? ஏரின் உளார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால். சரி, அப்படி படிச்சிருப்போம். இல்லைன்னா நினைச்சுக்கோ, ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். இப்ப நான் பொருள் சொல்றேன். நம்ம முன்ன படிச்சிருக்கிறது ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இப்படிதான் நம்ம முன்ன படிச்சிருப்போம். அது இப்ப பொருளோட சொல்றேன். இப்ப எப்படி பிடிக்கலாம்னு பாருங்க. ஏரின் உளார் உழவர், ஏரை கொண்டு உழவர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உழ மாட்டாங்க. உழவர்னா விவசாயி, நமக்கு தெரியும். ஓகேவா? அப்ப மழை பெஞ்சிச்சுனாலே உங்களுக்கு தெரியும், மழை பெஞ்சிருச்சுனாலே ஒரு விவசாயியால என்ன பண்ண முடியாது, பயிர் செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா அது அவனோட இயல்பு. ஏன்னா அந்த மண் வந்து சும்மா இருக்கிறது அவனால என்ன பண்ண முடியாது, ஏத்துக்க முடியாது. அது நம்ம பசியோட இருக்கக்கூடிய குழந்தைய பார்க்குற அம்மா மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவாரு, விவசாயி வந்து பயிர் இல்லாத நிலத்தை பார்ப்பாரு. அப்ப ஒரு மழை வெந்துச்சா ஏதாவது போட்டுருவோம், அட்லீஸ்ட் கடலையாவது போட்டுருவோம், ஒரு இதாவது போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. சரியா? அப்படியாப்பட்ட உழவரே என்ன பண்ண மாட்டாங்க, ஏரை கொண்டு உழமாட்டார். எப்ப? புயல் என்னும். புயல்னா நம்ம என்ன நினைச்சுக்கோம், மழை அப்படின்னு நினைச்சுக்கோம். வாரி வளங்குன்றிக்கால்னா வாரி வளங்கலைன்னா அப்படின்னு நினைச்சுக்கோம். அப்படி அர்த்தம் கிடையாது. புயல் என்னும் வாரி. இந்த இடத்துல வாரினா வருவாய். இந்த இடத்துல வாரினா என்னது, வருவாய். அப்ப புயல்னா மழை. புயல்னா மழை நல்லா வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். புயல் என்னும் வருவாய், மழைங்கிற வருவாய் வளங்குன்றிக்கால் குறைஞ்சு போச்சுன்னா, வளங்குன்றிக்கால் குறைஞ்சு போச்சுன்னா. ஓகேவா? எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். புயல் என்னும் வாரி, மழைங்கிற வருவாய் வளங்குன்றிக்கால் குறைஞ்சு போச்சுன்னா, பத்தலன்னா என்ன பண்ண மாட்டாரு, ஒரு மழை பெஞ்சாலே அல்லது மழை வர மாதிரி இருந்தாலே ஏற கொண்டு உழுகக்கூடிய அந்த விவசாயி என்ன பண்ண மாட்டாரு, உழ மாட்டாரு. அப்ப தான் குழந்தை பசியோட இருக்குதுங்கிறத தெரிஞ்சும் ஒரு தாய் எப்படி அமைதியா இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிற வேண்டிய நிலைமைக்கு ஆயிடும். ஓகேவா? அதான் என்னது, ஏரின் உளார் உழவர். இப்ப சொல்லுங்க, புயல் என்னும் தனியா வாரி தனியா படிக்கணுமா, இல்ல புயல் என்னும் வாரியை சேர்த்து படிச்சா நல்லா இருக்குமா? அதனால என்ன பண்ணும், புயல் என்னும் வாரி மழைங்கிற வருவாய் வளங்குன்றிக்கால் குறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும், அது என்னது. அப்ப புயல் என்னும் வருவாய் வளங்குன்றிக்கால் ஏரின் உளார் உழவர். நான் முன்னே சொல்லியிருப்பேன், என்ன பண்பு, என்ன நடக்குது, என்ன விளைவு. அப்ப இந்த இடத்துல விளைவு என்னது, ஏரின் உளார் உழவர். ஏற கொண்டு உழவர் உழமாட்டார். எப்ப? புயல் என்னும் வாரி. யாரு? புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். அப்ப இது யாரு, என்ன நடக்குது, அதனால விளைவு என்ன. அப்ப இந்த அளவுக்கு படிக்கும்போது நீங்க எத்தனை குறள் படிச்சாலும் என்ன ஆகாது, மறக்காது இல்லையா? ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். நல்லா இருக்கா? இப்ப 3 நாள் மட்டும் படிச்சிருக்கா. இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்துள் நின்று உடற்றும் பசி. சூப்பரா ஐயா. ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இவங்க இதே பாப்பா வந்து 3 வயசுல இந்த அதிகாரம் போட்டிருப்பாங்க. அதுக்கு 5 வயசுல இந்த அதிகாரத்துக்கு எடுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட் புரியும். நாங்க ரசிச்சோம், அதனால உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 5 6 பார்ப்போம். 3வது குறள், 5வது குறள் தான். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அதான் எங்களுக்கு ஏன் வான் சிறப்புல வந்து எல்லா குறளுமே வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்றோம். இதை ஃபர்ஸ்ட் எப்படி படிச்சிருப்போம், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருப்போம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை, இப்படிதான் படிச்சிருப்போம். அதே இப்ப பாருங்களேன், கெடுப்பதும்
அப்ப மழை பெஞ்சு மழை வந்து பெய்யாம ஒருத்தங்க என்ன பண்ண முடியும், கெடுக்க முடியும். அப்ப கெடுக்கக்கூடியதும் இந்த மழை தான். ஓகேவா? அதே மாதிரி கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும், அப்ப கெட்டு போன ஒருத்தரை மழை பெஞ்சு அவங்கள மறுபடியும் சிறந்து தலைச்சவங்க வைக்க முடியறது இதுதான், அதே மழை தான். அப்ப இங்க மொத்தம் 2 பொருள், ஒண்ணு கெடுக்கிறது, அதே மாதிரி கெட்டவங்களுக்கு சார்வாய் மறுபடியும் மழை பெஞ்சு அவங்களை என்ன பண்ணணும், தலைக்க வைக்கிறது என்னதான், எல்லாம் மழை. அப்ப 2 பொருள், ஒண்ணு கெடுப்பதும் இன்னொன்னு எடுப்பதும். அவ்வளவுதான். அப்ப இப்ப பாருங்களேன், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஒருத்தனை கெடுக்கிறதும் மழை தான், அவனுக்கு சார்பா மழை பெஞ்சு அவனை வாழ வைக்கிறதும் மழை தான். அப்ப இதை நாங்க இப்ப பிரிக்குமே எப்படி பிரிச்சோம், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இது எப்படி இருக்கு, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இல்லைங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், கெடுப்பதும் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே கேப் விட்டுறணும், ஏன்னா இது வேற, இது ஒருத்தரை கெடுக்கக்கூடியதும் கெடுப்பதும். கெட்டார்க்கு சார்வாய் கெட்டார்க்கு சார்வாய் கெட்டவங்களுக்கு சார்வாய் மற்றாங்கே மீண்டும் அவங்கள மறுபடியும் என்ன பண்ணணும், அதுக்கு எதிர்பார்த்து அவங்கள எடுப்பதும் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இங்க அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம புரியுற மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கெடுக்கிறதும் மழை தான், அவங்கள வாழ வைக்கிறதும் மழை தான். அப்ப நம்ம கொடுக்க வேண்டிய அழுத்தம் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த மாதிரிலாம் இதை பிரிச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் ஃபர்தரா 1330 போறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரிச்சு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிட்டோம்னா அவங்க போப்போ என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அப்ப இது 3 வயசு குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு வந்து இந்த அளவுக்கு தெளிவா போகணுமான்னு கேட்டோம்னா நீங்க இந்த அளவுக்கு சொல்லலாம், ஆனா என்ன பண்ணாது, குழந்தையால அந்த அளவுக்கு லிசன் பண்ண முடியாது. இப்போ அவங்க நம்ம இந்த எடுத்துட்டு இருக்கிற இந்த இடங்கள்லேயே பார்த்தோம்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அவங்க எந்த அளவுக்கு அட்டென்ஷனா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணலாம், இதில் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அவங்க அட்டென்ஷனுக்கு வந்துக்குவாங்க. அந்த அட்டென்ஷன் தான் நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும். அதே 8 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அவங்களால இந்த அட்டென்ஷனை கொடுக்க முடியும், அவங்களால இதை வந்து என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சு படிச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வீட்டில் அந்த குழந்தைங்க பேசுற வார்த்தைகளே எப்படி இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகேவா? இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து வீட்டில் போய் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு என்னோட மிஸ்ஸஸ் சொன்னாங்க. என்னப்பான்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. சொல்லி முடித்தோடனே எங்கள் பாப்பா கேட்குறாங்க, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ கேள்வி கேட்குறீங்க. இதுக்கு பேர் சொல்லணுங்கிறது இல்லை, இதுக்கு பேர் கேள்வி அப்படின்னாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதா, ஒரு விஷயம் கேள்வினா என்ன, ஒரு விஷயத்த சொல்றதுனா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? நீங்களும் இந்த ஃபியூச்சரில் பார்க்கலாம், பாருங்க. ஓகேவா? ஸோ கெடுப்பதும் இது மட்டும் ஒரு சொல்லிடுங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. சூப்பர். அடுத்து விசும்பின் துளி வீலி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்ப அரிது. இப்படிதான் பரிது, இப்படிதான் வந்து அங்க குரல்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதை நாம முதல்ல எப்படி படிச்சிருப்போம்னா, விசும்பின் துளி வீலி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்ப அரிது அப்படி படிச்சிருப்போம். ஓகேவா? இப்ப பாருங்க, விசும்பின் மலை துளி. ஓகேவா? மலை துளி இல்லையா? அப்ப என்ன யாரு அப்படி கேட்போம் இல்லையா? அப்ப விசும்பின் துளி. இங்க எப்படி விண் நின்று வான் நின்று அப்படி பிடிச்சோம் அது மாதிரி விசும்பின் துளி மலை துளி தான் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப விசும்பின் துளி மலையின் துளி வீலின் அல்லால் விழுகாம போச்சுன்னா, விசும்பின் துளி மலை துளி பூமியில விழுகாம போச்சுன்னா, மற்றாங்கே விழுகாம போச்சுன்னா அங்க பசும்புல் தலை காண்பு காண்பரிதுன்னு போட்டிருக்கான். அது என்னன்னா காண்பு அரிது அப்படின்னு புரியும். அப்படின்னா என்னது, புல்லு கூட முளைக்காது, அந்த புல்லோடைய தலை கூட என்ன ஆகாது, நம்மளால பார்க்க முடியாது. காண்பு தலையை காண்கிறது கூட அரிது. இதுதான் விசும்பின் துளி, வானத்திலிருந்து விழுகக்கூடிய துளி வீலின் அல்லால் விழுகாம போச்சுன்னா
மற்றாங்கே மற்று ஆங்கே ஓகேவா. மற்றுனா விழுகாம போச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ல போறோம். ஓகே, மற்று ஆங்கே அந்த இடத்துல என்ன ஆகாது, பசும்புல்லுடைய தலை கூட என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்ப இதை பாருங்க, விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது அப்படிங்கிறதுக்கும் விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. இது எவ்வளவு சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இந்த இடத்துல இது கமா. ஓகேங்களா. விசும்பின் துளி யாரு, வீலின் அல்லால் என்ன ஆச்சு, அதனால வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. அரிது. அதனாலதான் நமக்கு பிரிச்சு எழுதி காட்டிங்க. ஆனா நீங்க பஸ்ல எல்லாம் போகும்போது எப்படி தான் கொடுத்துருப்பாங்க, இப்படிதான் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்படிதான் எழுதி இருக்குது. நீங்க இதை தான் இப்படி படிச்சுக்கணும், புரிஞ்சு இப்படி படிச்சுக்கணும். இதுக்கு பேர் சேர்த்து எழுது, பிரித்து எழுது. ஓகே, இங்க சேர்த்து எழுதிருக்காங்க, நாம இதை பிரிச்சு இப்படி காட்டிக்கிறோம். ஓகேவா. அப்ப விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. இப்படி சொல்லும்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்க, அரிது அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி. சரியா. இப்ப 5-6 மட்டும் படிச்சிருங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. அப்ப கெடுப்பதும் அப்படிங்கிறது 1, கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் 2, எல்லா மலை 3. ஓகேங்களா. விசும்பின் துளி இங்க வந்து விசும்பின் துளி 1 நான் சொல்லல, விசும்பின் துளிங்கிறதுக்கு ஒரு கமா கொஞ்சம் லைட்டா யார சொல்றோம், விசும்பின் துளி வீலின் அல்லால் இதுதான் 1, மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. பசும்புல் தலை காண்பு இங்க ஒரு கமா மாதிரி, பசும்புல் தலை காண்பு அரிது. வானத்துல விழக்கூடிய துளி விழுகாம போச்சுன்னா அந்த இடத்துல பசும்புல்லோடைய தலையை கூட என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பொதுவாகவே நம்ம வெள்ளாம பண்ணலன்னா புல்லு முளைச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட புல்லோட தலை கூட என்ன கிடையாது, முளைக்காது. ஏன்னா மழை தண்ணி இல்லைன்னா. ஓகேவா. இவ்வளவு இதுதான் சரியா. ஓகேவா. ஓகே ரைட். இவ்வளவுதான். நம்ம அடுத்து 7, 8 பார்க்கலாம். அடுத்து 7வது குறள். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெறிலி தான் நல்காது ஆகிவிடின். ஓகே, இப்போ ரீகால் பாருங்க. இப்போ முதல் குறளை பார்த்துருப்பீங்க, வான் நின்று தான் அமிழ்தம். இந்த தான்ங்கிறது யாரு, சொல்றது எல்லாமே வானத்தை பத்தி தான் அப்படிங்கிறதுனால வானம் தான் என்னது, தான். ஓகேவா. அந்த தான் அமிழ்தம், வானங்கிறது அமிழ்தம் அப்படின்னு, அதே தான் தான் இங்கேயும். ஓகேவா. இப்போ பாருங்க, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். நம்ம சொல்லும்போது அப்படி சொல்லியிருப்பாங்க, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். ஓகேங்களா. இப்ப நெடுங்கடல், இதுல வந்து நீங்க நெடும் கடலும் ஓகேவா, ஓகே பெரிய கடல்னு சொல்லும் இல்லையா, அந்த தான். ஓகே, அந்த சேர்ந்து எழுதும்போது நெடுங்கடலும். ஓகேவா. நெடும் கடலும் பெரிய கடலும் தண்ணீர்மை குன்றும், தன்னுடைய குணத்துல இருந்து தன்னுடைய பண்புல இருந்து என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். எப்ப, தடிந்துனா வான அந்த கடல்ல இருந்து நீரை உரியக்கூடிய மேகம் இருக்கு இல்லையா, தடிந்துனா நீரை உரியக்கூடிய, தடிந்து நீரை உறிஞ்சி அப்படிங்கறதா என்னது தடிந்துனா கடல்ல இருந்து நீரை உறிஞ்சி எழிலினா மேகம். ஓகேவா. இதுதான் இது தடிந்தெளி, நீரை உறிஞ்சக்கூடிய மேகம் அல்லது உறிஞ்சிய மேகம் எப்படின்னா வச்சுக்காங்க. ஓகேவா. அப்ப தடிந்துனா நீரை உறிஞ்சி அல்லது உரியக்கூடிய. ஓகேவா. எழிலினா மேகம். தான் இந்த எழிலி, இந்த மேகம் நல்காது ஆகிவிடின், தான் உறிஞ்சிற தண்ணிய திரும்ப கொடுக்கலன்னா என்ன ஆகும், இந்த நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். அப்ப இங்க யாரை பத்தி பேசுறாங்க, தண்ணிய உரியக்கூடிய இந்த எழிலி மேகம். அப்ப வெரி குட். ஓகேவா. அதுதான் தடிந்தெழிலி, அந்த மேகம் தான் உரியக்கூடிய தண்ணி உரிய கடல்ல இருந்து தண்ணி உரியக்கூடிய அந்த மேகம். வெரி குட். தான் நல்காது ஆகிவிடின், அந்த உறிஞ்சிய மேகம் தண்ணிய திரும்ப தரல, நல்காது வழங்காது ஆகிவிடின், வழங்காம அது போச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய நெடுங்கடலும் என்ன ஆயிரும், தண்ணீர்மை குன்றும். அப்ப யார பத்தி பேசுறாங்க, தடிந்தெழிலி மேகத்தை பத்தி. நீரை உறிஞ்சக்கூடிய அந்த மேகம் தன்னுடைய தண்ணிய நல்காது ஆகிவிடின், அது கொடுக்கலன்னா என்ன ஆயிரும், இவ்வளவு பெரிய கடலாவே இருந்தாலும் என்ன ஆயிரும், அது
தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறிடும் அல்லது குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, சூப்பரா. அப்ப இது யாரு, இது யாரு, இங்க என்ன பண்ணுனா என்ன நடக்கும். ஓகேவா, அப்ப தடிந்தெளி நீரை உறிஞ்சக்கூடிய இந்த மேகம் தான் நல்காது ஆகிவிடின். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், அந்த தானுக்கு பக்கத்துல ஒரு கேப் கொடுக்குறோம். அங்க அப்படி தான் அமிர்தம் அமிர்தம் என்று உணர பாட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி என்னது, தான் நல்காது ஆகிவிடின் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். அதனால சொல்லுவாங்க தண்ணீர்மை குன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காரணம் தான். அப்ப நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். ஓகேவா, தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். ஓகேவா, அப்ப அது கடல்ல இருந்து தண்ணி உறிஞ்சக்கூடிய மேகம் அதை திரும்ப கொடுக்கலன்னு வச்சுக்காங்களேன், என்ன ஆயிரும், அந்த நெடுங்கடலாவே இருந்தாலும் தண்ணீர்மை குன்றும். ஓகேவா, அப்படி இல்லை, வானம் கொடுக்கலன்னா அது எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் என்ன ஆயிரும், தண்ணி வத்தி போயிடும். இப்ப நம்ம ட்ரம்ல தண்ணி இருக்கு, நீ தண்ணி எடுக்கிற, திரும்ப கொண்டு ஊத்துனா தானே ட்ரம்ல தண்ணி இருக்கும். நீ ஊத்தவே இல்லை, எடுத்துக்கிட்டே இருக்கிறன்னா தண்ணி எவ்வளவு நாளைக்கு வரும், அவ்வளவுதான். அதுதான் விஷயம். அப்ப இது சின்ன ட்ரம், கடலுங்கிறது ரொம்ப பெருசு. அவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அப்படித்தான் அப்படிங்கிறாங்க. சரியா, சரி படிங்க. இதை நீங்க என்ன கொஞ்சம் ஏத்த இறக்கமா சொல்லணும்னா, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். உறிஞ்சிற தண்ணியை அது கொடுக்கல, வானம் கொடுக்கலன்னா எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் என்ன ஆயிரும், தண்ணீர்மை குன்றும். ஓகேவா, ஓகே. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். ஓகேவா, மேகம் தான் தடிந்தெழிலி, உறிஞ்சி எடுக்கக்கூடிய மேகம், தான் நல்காது ஆகிவிடும். அங்க எப்படி தான் அமிர்தம் என்று உணர பாட்டுன்னு சொன்னோம், அந்த தான்ங்கிறது யாரு, மேகம் தான். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் 8வது இது பாருங்க, என்ன சூப்பரா இருக்கும். சிறப்போடு செல்லாது. ஓகே, சிறப்போடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல் வானோருக்கு மீண்டு. இப்படித்தான் முன்ன படிச்சிருப்போம். அதை இப்ப பாருங்க, சிறப்போடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல் அப்படின்னா நம்ம வயல்ல இருக்கிற வரப்பு கிடையாது. இது என்ன, வழங்காமல் போனால், வரக்கு மேல்னா வழங்காமல் போனால், பொய்த்து போனால், இருக்குமேல் செய்யுமானால் அப்படி சொல்ல முடியாது. அது மாதிரி என்னது, வரக்கு மேல் அப்படின்னா என்னது, வழங்காமல் போனால் அல்லது பொய்த்து போனால். ஓகேவா, அப்ப சிறப்போடு பூசனை செல்லாது, இது வந்து என்னது, விளைவு. இது வந்து என்னது, விளைவு. ஓகேவா, எதோட விளைவு, வானம் வரக்கு மேல். அப்ப வானம் மழை பெய்யாமல் போனால் அல்லது வானம் பொய்த்து போனால். ஓகேவா, அப்ப வானம் சரி, வானம் பொய்த்து வரக்கு மேல் அப்படிங்கிறது யாரு, வானத்தை பத்தி என்ன நடந்துச்சு, சிறப்போடு. ஓகே, இங்க என்னன்னா யாருக்கு, அப்ப வானம் பொய்த்து போச்சுன்னா சிறப்போடு பூசனை செல்லாது. யாருக்கு செல்லாது, வானோருக்கு, வானத்துல இருக்கிறவங்களுக்கு, தெய்வங்களுக்கு. என்ன ஈண்டு அப்படின்னா பூமியில. எப்படி பூமியில இருக்குதோ எப்படி பூமியில மனுஷங்களுக்கு தண்ணி இல்லையோ அதே மாதிரி தான் வானத்துல இருக்கிற சாமிகளுக்கும். இது இப்படி சொல்லலாம், பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கு தண்ணி இல்லைன்னா வானத்துல இருக்கிற சாமிகளுக்கு என்ன கிடையாது, சிறப்போடு பூசனை கிடையாது. அப்ப நமக்கு நல்லா மழை பெஞ்சு நல்லா விளைஞ்சு வந்தாதான் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அறுவடை பண்ணி சாமிக்கு வச்சு படைச்சு நல்லா பூஜை பண்ணுவாங்க. மழையே இல்லைங்கும் போது என்ன ஆகாது, மழை பெய்யலைன்னா அறுவடை பண்ண முடியாது, விளைச்சல் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ண முடியாது, சாமிக்கு பூஜையும் கிடையாது. இப்ப பொங்கல் கொண்டாடுறோம் தெரியுமா, ஏன், மழை பெஞ்சு அறுவடை முடிகிற மாசம் தான் என்னது, தை மாசம். அதனால என்ன பண்றோம், அறுவடை முடிச்சுட்டு சாமிக்கு அதை வச்சு படைச்சு கொண்டாடுறோம். ஓகேவா, அப்ப மழையே பெய்யலைன்னா பொங்கலுக்கு எங்க இருந்து காசு கிடைக்கும், எங்க இருந்து நெல் கிடைக்கும். அதுதான் ஈண்டுனா பூமியில. அப்ப அது தெய்வமே ஆனாலும் என்னது, வானத்துல இருந்து சரி மழை பெய்யாம போச்சு அப்படின்னா எந்த விதமான பூஜையும் சிறப்போடு பூஜை ரொம்ப சிறப்பா நம்மளால என்ன முடியாது, இந்த பூமியில செய்ய முடியாது. ஈண்டு அப்படின்னா பூமி. ஓகேவா, அப்ப
வானம் வரக்கு மேல், வானம் பொய்த்து போச்சுன்னா என்னது, வானோருக்கு தெய்வத்துக்கு இந்த பூமியில சிறப்பான பூசனை நடக்காது. ஓகேவா? அப்ப இதை எப்படி சொல்லலாம், சிறப்போடு பூசனை செல்லாது, என்ன விளைவுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? வானம் வரக்கு மேல் யாரால, யாருக்கு, வானோருக்கும் ஈண்டு. அப்ப இந்த இடத்துல வந்து லைட்டா ஒரு கம்மா போட்டுக்கணும். ஓகேவா? வானத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பூமியில கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பூமியில சிறப்போடு பூசனை செல்லாது. இப்ப பாருங்க, எல்லாமே பாருங்க எவ்வளவு வித்தியாசமான பொருள்கள் வருது. வரக்கு மேல் அப்படிங்கறது பார்த்தோம்னா பொய்த்து போனால். நான் அதில் டிக்ஷனரியும் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, நீ வேணும்னா எடுத்துக்காங்க. சரி, அறிஞ்சொல் பொருட்கள் திருக்குறளுடைய பொருள் மட்டுமே அதில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சிறப்போடு பூசனை செல்லாது. வானம் வரக்கு மேல், வானம் பொய்த்து போனால் வானோர்க்கும் ஈண்டு, இப்படி படிக்கணும். ஓகேவா? சிறப்போடு பூசனை செல்லாது, வானம் பொய்த்து போனால் தெய்வத்துக்கும் இந்த பூமியில தெய்வத்துக்கு என்ன கிடையாது, சிறப்போடு பூசனை கிடையாது. ஓகேவா? அடுத்து இப்ப 7, 8 மட்டும் சொல்லிருங்க. நெடுங்கடலும் தண்ணீர்மே குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடி. ஓகேவா? சிறப்போடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. ஓகே, அடுத்து 9 பத்தி பார்க்கலாம். Thank you. அடுத்து 9 குறள். பேம் பண்ண கோட் போட்டுட்டு இல்ல, அது உலகினில் யார் யாருக்கும், இது வந்து இந்த லைன்ல வராது, இடம் பத்தலைங்கனால இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே, சொல்லுங்க. 9. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனி. இப்போ அவங்க சொன்னாங்க, இங்க இப்ப இந்த குறள்ல வந்து அவங்க சொல்லும்போது கண்ணு முடிக்காத கேட்டோம்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நாங்க இதை ஷார்ட்ஸா அவங்க பொருள் மட்டும் சொல்றதை எடுத்து போடுறோம், நீங்க அதை கேட்டு பாருங்க. ஓகேவா? நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் கேட்சியா இருக்கும். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருக்கோம்னா, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது நின்று படிச்சிருப்போம். ஓகேவா? இப்ப அதே பாருங்க, தானம் தவம் இரண்டும். ஓகேவா? அப்ப நாம இன்னொருத்தவங்களுக்கு பொருள் கொடுக்கறதும் சரி, இல்ல நாம அமைதியா தியானம் பண்றதும் சரி, இந்த இரண்டுமே தங்காது. எங்க தங்காது? வியன் உலகம். வியன்னா அகன்ற. ஓகேவா? அப்ப இந்த அகன்ற உலகத்துல, இந்த பெரிய உலகத்துல என்ன தங்காது? தானம் தவம் இரண்டும் தங்காது. அப்ப எப்படி சொல்லலாம்? தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம். அப்ப வியனுலகத்துல தங்காது. ஓகேவா? தங்கா வியனுலகம் எப்ப தங்காது? இது விளைவு. ஓகேவா? இது விளைவு. எங்க தங்கா வியனுலகம் எங்க தங்காது? ஏன் தங்காது? வானம் வழங்காது எனின். அப்ப மழை பெய்யல, தண்ணி இல்லை அப்படின்னா என்ன ஆகாது? இங்க அந்த செல்வம் இருக்காது. செல்வம் இல்லைங்கிறதுனால தானம் கொடுக்க முடியாது. தானம் இல்லைங்கிறதுனால தவமும் இருக்காது. ஓகேவா? அப்ப தானம் தவம் இரண்டும். அப்ப நீங்க சொல்லும் போது என்ன பண்ணிடலாம், இங்க ஒரு கம்மா போட்டுக்கலாம், இங்க ஒரு கம்மா போட்டுக்கலாம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனி. ஏன்னு கேட்டோம்னா, வானம் வழங்கலன்னா இவ்வளவு பெரிய அகன்ற உலகத்துல இந்த தானம் தவம் இரண்டுமே தங்காது. இப்ப நீங்க இப்படி கூட சொல்லலாம், தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம். அப்ப இது ரெண்டுமே தங்காது. எங்க தங்காதுன்னு கேட்டோம்னா அகன்ற உலகத்துல அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அது தப்பு கிடையாது. எப்பவுமே இந்த இங்கிலீஷ் சொல்லணும், அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனுக்கு பக்கத்துல தான் வரும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நவுன் தான் என்னது? இந்த உலகம், அகன்ற உலகம். அதனால என்ன பண்றோம், இந்த அகன்ற உலகத்துல இது தங்காது அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்றோம். ஓகேவா? அப்ப தானம் தவம் இரண்டுமே தங்காது. எங்க தங்காது? வியன் உலகத்துல தங்காது. அதான் தங்கா வியன் உலகம். ஓகேவா? வானம் வழங்காது எனின். ஓகேவா? இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க தானம் தவம் இரண்டும் தங்காது வியன் உலகத்துல அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நாங்க இது இதை கொஞ்சம் பிரதானமா பிடிக்கிறக்காக என்ன நினைக்கிறோம், தானம் தவம் இரண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம். ஏன்னா அங்க சொன்னோம்ல, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை அப்படி சொன்னோம் இல்லையா? 2 சொன்னோம் இல்லையா? அதே தான் இங்க என்னது, தானம் தவம் இரண்டும். இப்ப இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா தானம்னு ஒண்ணு இருக்கு, தவம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஆயிரும், இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஈஸியா இருக்கும். இன்னும் இல்வாழ்க்கை இதெல்லாம் போகும்போது பார்த்தா 5, 6 வரும். அதெல்லாம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த 5மே அவங்க கேப் விட்டு அழகா சொல்லுவாங்க. அதான் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனி. ஓகேவா? அடுத்து வேற ஒரு படிச்சிருங்கடா. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனி. ஓகேவா? ஓகேவா? அப்ப
தானம் தவம் இரண்டும் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாஷ். ஓகேவா? தங்கா வீணுலகம் அப்படிங்கிறது 2வது சென்டென்ஸ். ஓகேவா? வானம் வழங்காது எனின் அப்படிங்கிறது 3வது சென்டென்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்து நான் 10வது குரல் படிக்கலாம். நீர் என்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இதை நம்ம இப்படிதான் படிச்சிருப்போம். சரிங்களா? இதுல நமக்கு நீங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இது இந்த குரல் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கா. ஏன்னா இந்த குரல் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். எப்படி பிறவி பெருங்கடல் நீந்துவார் அப்படிங்கிறோமோ அதே மாதிரி இந்த குரல் பார்த்துக்கோம். இந்த குரலுக்கு என்ன பொருள், என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு நீங்க ஒரு தடவை உங்களை யாவப்படுத்தி பாருங்க. யாவப்படுத்தி பார்த்துட்டு இப்போ நான் பொருள் சொல்றேன், இது ஓகேவான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே. நீர், ஓகேவா? வான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? நீர் வான் வெவ்வேறு பேரை சொல்றோம். ஓகேவா? அப்ப நீர் இல்லைன்னா வான் இல்லைன்னா அப்ப ரெண்டுமே என்னது ஒரே விஷயத்தான் சொல்ல போறாங்க. ஓகேவா? அப்ப நீர் இல்லைன்னா என்ன நடக்கும், வான் இல்லைன்னா என்ன நடக்கும், அதான் சொல்ல போறாங்க. நீர் இன்று அமையாது உலகெனின். அப்ப நீர் இல்லைன்னா அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருக்கேன்? வான் நின்று தான் அமிர்தம். ஏன் அப்படி பிரிக்கிறோம்னா இந்த மாதிரி நீர் இன்று நீர் இல்லாம அமையாது உலகெனின் யார் யாருக்கும் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. ஆனா இதை பார்த்தோம்னா அமையாது உலகெனின் யார் யாருக்கும். ஏன்னா யார் யாருக்கும்னா எப்பேற்பட்ட மக்களுக்கும், எவ்வகைப்பட்ட மக்களுக்கும், எத்தனை வகையான மக்கள் இருந்தாலும் எல்லா வகையான மக்களுக்கும். அதான் என்னது யார் யாருக்கும். எப்பொருள் யார் யார் வாழ்க்கை எப்படின்னு சொல்லுவோம்ல, யார் சொன்னாலும் கேட்போம்ல, அது மாதிரி யாரா இருந்தாலும் சரி. சரியா? இந்த உலகத்துல இருந்தாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எப்பேற்பட்டவங்களுக்கும் நீர் இல்லைன்னா அமையாது, வாழ்க்கை அமையாது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அப்ப நீர் இன்று, இங்க நான் வந்து என்ன பண்றேன், இந்த சென்டென்ஸ் அப்படி நீர் இன்று, இதான் என்னது காரணம். நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும். இப்படி சேர்த்து படிக்கும்போது என்னது எப்பேற்பட்ட வகையான மக்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது, வாய்ப்பு இல்லை. அப்ப இப்படி சேர்த்து படிக்கிறது நல்லா இருக்கும். அப்ப இந்த யார் யாருக்குங்கிற பொருள் நீங்க இப்படி சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அல்லது பொருள் தெரிஞ்சுமே என்ன பண்ணிடுவோம், இப்படி சேர்த்து படிக்கிறது சரின்னு நம்ம யோசிப்போம். அமையாது உலகெனின் யார் யாருக்கும், எப்பேற்பட்ட மக்களுக்கும். ஓகேவா? நீர் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அதே மாதிரிதான் என்னது வானின்று அமையாது ஒழுக்கு. ஒழுக்கு அப்படின்னா நிலையா தொடர்ந்து மழை பெய்யும் இல்லையா, ஒழுகுகின்ற ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்ப தொடர்ந்து வரக்கூடிய மழை. ஓகேவா? அதே என்னது அப்ப நீர் இல்லைன்னா அமையாது உலகின் யார் எப்பேற்பட்ட மக்களா இருந்தாலும். அதே மாதிரி என்னது வானின்று அமையாது ஒழுக்கு. அப்ப வானம் வந்து என்ன ஆகாது, இந்த மாதிரி மழை பெய்யலைன்னா நம்ம அந்த வானத்தை என்ன பண்ண மாட்டோம், மதிக்கவே மாட்டோம். ஓகேவா? இங்க இந்த யார் யாருக்கும் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மக்களுக்குங்கிற பொருள் எனக்கு இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. ஓகேவா? அதனால தான் அவங்க ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீர், அப்ப நாங்க எப்படி சொல்ல ஆரம்பிச்சோம், நீர் இன்று அமையாது. நீர் இன்று, இதை ஒரு சென்டென்ஸ் ஆச்சுன்னா நீர் இன்று நீர் இல்லைன்னா அமையாது உலகெனின் யார் யாருக்கும். அதே மாதிரி வான் இன்று, இங்க ஒரு கம்மா போட்டு வான் இன்று அமையாது ஒழுக்கு. அவ்வளவுதான். சரியா? நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. 9 படிச்சுங்களா? தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். வெரி குட். நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. வெரி குட். இப்போ இந்த 2வது வான் சிறப்புங்கிற அதிகாரம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரியா? ஸ்கூல் புக்கில் இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்தவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டோம்னா அவங்கெல்லாம் குழந்தைங்க சின்னவங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு ரூட் லேர்னிங் தான் வந்துட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த பொருள் புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதனால அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஆகும், அப்படிதான் வரும். இதுக்கப்புறம் அடுத்த லெவல் தான் என்னது, பொருள் புரிஞ்சு படிக்கிறது. அந்த பொருள் புரிஞ்சு படிக்கிற லெவலுக்கு குழந்தைங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுறாங்க, இந்த இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்களா. அதனால என்ன ஆயிடுது, அது கடைசி வரைக்கும் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலையினே முடிஞ்சிடுது. ஆனா நீங்க எப்ப பொருள் புரிஞ்சு படிக்கிறீங்களோ அப்ப என்ன ஆயிரும், துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பு ஆயுதும் மலை அப்படின்னு மாறிடும். இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி படிக்கிறது, இது வந்து ஒரு லாங் டேர்மா கொண்டு வரும்போது ஈஸியா இருக்கும். இது நான் இப்போ பொருள் புரிஞ்சு படிக்கிறதுனால எனக்கு என்னங்க யூஸ் அப்படிங்கன்னா, இது ஒரு வகையான நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவுதான். இப்ப இதுல பொருள் புரிஞ்சு படிக்கும்போது இதே மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணாம பொருளை தேடி தேடி படிப்பாங்க. இந்த ட்ரைக்காக தான் நம்ம இதை பண்றோம். ஓகேவா?
இப்போ பாருங்க அந்த 10 பொருளையும் அவங்க சொல்றாங்க. நீங்க லைட்டா கண்ணை மூடி கேட்டு பாருங்க. அவங்களுக்கு அது பொருள் உங்களுக்கு பொருள் இருக்கிற மாதிரியே வருதா இல்லையான்னு. சரியா? சொல்லுங்கடா கதை தெளிவா. அதிகாரம் 2. அதிகாரம் 2 வான் சிறப்பு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் தான் அமிழ்தம் என்று உணர பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பு ஆயதோ மலை. விண் இன்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்துள் நின்று உடற்றும் பசி. ஏரின் நுளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கார் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. விசும்பின் துளி வீடின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. அரிது அரிது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் மீண்டு. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. தேங்க்யூ. இது அவங்க அந்த 10வது குரல் பார்த்தீங்கன்னா இந்த இதே சொல்லியிருப்பாங்க. நீரின்றி அமையாத உலகின்னு யார் யார். ஏன்னா அவங்க ஆரம்ப காலங்களில் அப்படி தானே படித்தாங்க. இப்போ நீங்கள் என்ன தான் அந்த கவனமாக இல்லை அந்த லாஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன ஆயிரும், நம்ம ஆல்ரெடி எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அதே தானே வரும். அதுதான் விஷயம். இந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்க வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதை கைட் பண்ணணும். அப்போ அவங்க மேலே நம்ம கோவப்படக்கூடாது. இவ்வளோதான் விஷயம். இதை தான் நம்ம பேரண்ட்ஸை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சொல்லும்போது நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாலிடேஸ்.